வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். வாங்க அபி, வாங்க. வணக்கம் சார். வெல்கம். வாங்க அபி, ஏன் அங்கே நின்னுட்டீங்க? இல்ல, யாரோ தெரிஞ்சவங்க வந்த மாதிரி இருந்தது. நீங்க என்ன சார் வெளியில வைஃபும் உட்கார்ந்திருக்கீங்க? பசங்களும் வெளியில போயிருக்காங்க. வேலைக்காரி வீடு பூரா கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஓஹோ. அதனாலதான் காத்தோட்டமா இங்க உட்காந்துருக்கேன். சார், அடுத்த வெள்ளிக்கிழமை அப்பாவுக்கு சஷ்டிப்த பூர்த்தி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க கண்டிப்பா வரணும். டெஃபினட்டா நான் வருவேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். வெரி குட். அப்புறம் அபி, உங்க வீட்டு விசேஷத்துல நம்ம அசோசியேஷன் எலெக்ஷனை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க தான் இந்த தடவை பிரசிடென்ட். உங்ககிட்ட பேசிட்டே இருந்து நான் காஃபி கொடுக்க மறந்துட்டேன். சார், வீட்ல ஆள் இல்லைன்னு சொன்னீங்க. அதனால என்னம்மா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு காஃபி கூட கொடுக்காம எப்படி? இருங்க, வந்துடுறேன். எதுக்கு உங்களுக்கு வீண் பரவாயில்லம்மா, அதனால என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்குள்ள சொல்லாதீங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் ஊத்துட்டுமா? வெல்கம். இந்தங்க சார். தேங்க்யூ அபி, ப்ளீஸ். எதிர்பார்த்ததை விட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஆமா அபி, உங்க அப்பாக்கு சஷ்டப்த பூர்த்தி பண்ண போறீங்கல்ல, அது ஆதிக்கு தெரியுமா? ஆதிக்கு நாங்க தெரியப்படுத்தல சார். ஆனா இந்நேரம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா இருக்க மாட்டானேவா? அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் சார். என்ன சொல்றீங்க? என் கூட ஒரு நிமிஷம் வெளியில வாங்க சார். என்னம்மா? வாங்க சொல்றேன்.
பாத்தீங்களா சார்? யாரு இவன்? ஆதியோட செக்ரட்டரி மாதிரி இருக்கானே அவனா? ஆமா சார், அவனே தான். ஆமா, அவன் இங்க என்ன பண்றான்? என் அப்பாவை நான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேனா? இவனை ஃபாலோ பண்ண விட்டா என் அப்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருமா? அவனை சும்மா விடக்கூடாது. I'll call the police. வேணாம் சார், அதுக்கு அவசியம் இல்ல. நான் போலீஸ்க்கு ஃபோன் Okay, that's பண்ணியாச்சு. good. கொஞ்சம் வாங்க. என்ன சார்? சார், என்கிட்ட ரோட் டாக்ஸி லைசன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு சார். உங்களை பார்த்தா டிராஃபிக் போலீஸ் மாதிரி தெரியல. யூ ஆர் கிரைம் போலீஸ். கிரைம் தான். ஆமா, வண்டி இங்க நிறுத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? சார், சென்னையில் டிராஃபிக்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். ரொம்ப டயர்டா இருந்தது, அதான் வண்டியை ஓரமா போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு. ஓங்கி அரைஞ்சனா பல்லுகள் எல்லாம் கொட்டிடுது ராஸ்கல். உண்மையை சொல்றா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எடியா கையா, யார் மேலே கை வைக்கிற நீ? என்ன பல்ல கழட்டிடுவாங்க? நீ என்ன பெரிய டென்டிஸ்டா? நான் யாரும் தெரியுமா உனக்கு? தி கிரேட் ஆதி பில்டர்ஸ், ஆதியோட ஒரே ஒரு பிஏ கிரி. டேய், நீ யாரா இருந்த என்னடா? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை விசாரிக்கணும். ஜீப்ல ஏறு. கையடியா, நான் எதுக்கு ஜீப்ல ஏறணும்? ஜீப்ல ஏறினா தான் விசாரிப்பீங்களா? இங்க வச்சு விசாரி. அதெல்லாம் இருக்கட்டும், என் மேல என்னமோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சொன்னியா? யாரு? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஏன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் உங்களை ஃபாலோ பண்ணேனா? சார், கதை விடுறாங்க சார். சரியான ஸ்டோரி ரைட்டர் சார். இதெல்லாம் என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கு மேலயும் நீங்க எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் நேரா கமிஷனர் கிட்ட பேசுவேன். ஐ கேன் டாக் டு வைடா போன வைடா. யோ, என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், சட்டை பிடிக்கல. வாய்முறா. மேடம், இவனை இப்படி எல்லாம் விசாரிச்சா உண்மை வெளிய வராது. நீங்க ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிறேன். ஓ, ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறதுனா என் மேல கை வச்சிடுவியா? வெச்சு பாரு நீ. கையனடா, காலை வைப்ப. ஸ்டேஷனுக்கு வந்து பாரு. போலீஸ்ல யாருன்னு காட்றேன். போடா. இழுத்து போயா. மிஸ்டர் வரதராஜா, you are also one of the group. I will not leave you. நீ உணர்ந்தியா இருக்கியா? உன்னை பாத்துக்கறியா? உனக்கு என்ன தெரியல எங்களை பத்தி? நானு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. மீதி நாங்க பாத்துக்கறோம். சரிங்க சார். ஓகே, நீங்க போங்க, நான் உடனே ஓகே வரேன். மேடம். டேய் வரதராஜா, ஜுப்பா போட்ட கிழவா, உனக்கு இன்னும் எங்களை பத்தி சரியா தெரியலடா. டேய், அபியோட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்றியா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். அபி, உங்க சேஃப்டிக்கு நான் கூட வரட்டுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? வேணாம் சார், நோ ப்ராப்ளம். நான் பாத்துக்கிறேன். ஷூர்? ஷூர் சார், ஐ வில் ஹேண்டில் இட். தேங்க் யூ. நான் கிளம்புறேன் சார். ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. பாய். இன்ஸ்பெக்டர், எதுக்காக என் செக்ரட்டரியை பிடிச்சு சார், வந்திருக்கீங்க? முதல்ல உட்காருங்க. Sir, I want to know why have you arrested him? சார், ப்ளீஸ் முதல்ல நீங்க உட்காருங்க. Yes sir, tell me what's the problem? உங்க செக்ரட்டரி மிஸ் அபிநயா போற இடங்களுக்கெல்லாம் தேவையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதனால அவங்களுக்கு உங்களால ஆபத்து வருமோன்னு நினைக்கிறாங்க. நினைப்பாங்க சார், நினைப்பாங்க. இவங்க ஏதோ பெரிய ஆள் ஆயிட்டுதா கற்பனை பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு தெரியுறாங்க. அந்த பேச்சு கேட்டுட்டு நீங்க அசிஸ்டன்ட் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க. சார், she is mentally sick. இவங்களுக்கு மனோவியாதி. எனக்கு மனோவியாதி பிடிச்சிருக்கா? யாருக்கு மனோவியாதி பிடிச்சிருக்குன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். அத பத்தி ஆர்கியூ பண்றதுக்கு நான் இப்ப விரும்பல. உன் செக்ரட்டரி எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? ஹே, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவன் உன்னை ஃபாலோ பண்றதுக்கு? பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறத காலம் உணர்த்தும். இப்ப கேட்டதுக்கு பதில்? நான் எதுக்காக உங்ககிட்ட பதில் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? என்ன சார், பணம் 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 வாங்கிட்டீங்களா? சார், கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இந்த சொசைட்டில அபிநயா ஒரு விஐபி, நீங்களும் ஒரு விஐபி. நீங்க ரெண்டு பேருமே பிசினஸ்ல போட்டியா இருக்கீங்க. அதனால எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு உங்களை பேச வச்சா நீங்க என்னன்னா ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீங்க. சரி, நான் பேசுறது தப்பாவே நினைச்சுக்கோங்க. ஆனா இந்த அபி சொன்னது மட்டும் நீங்க நம்பிடுவீங்களா? இவங்க போற ரூட்ல யாரும் போக கூடாதா? அப்படி போனா ஃபாலோ பண்றேன்னு சொல்லிடுவீங்களா? மிஸ்டர் ஆதித்யா, நான் போற ரூட்ல எல்லாம் இவர் வந்ததுக்காக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் வரதராஜன் சார் வீட்டுக்கு போகும்போது என்ன ஃபாலோ பண்ணி கிரி அங்க வந்தான். அவர்கிட்ட பேசிட்டு நான் வெளியில வரும்போது என்ன பார்த்துட்டு ஓடி ஒளியிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பிரசிடென்ட் எலெக்ஷன்ல மிஸ்டர் வரதராஜன் என்ன சப்போர்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கிரி என்ன வேவ பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் என்ன முட்டாளா?
சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. மிஸ் அபிநயா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சார் இவங்க எனக்கு எதிரா ஒரு பெரிய சதி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நான் இவங்களுக்கு அகைன்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல. என்ன சொல்றீங்க? சார் சார் என் அப்பாவை இவங்க கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க. உங்க அப்பாவை கடத்தி வச்சிருக்காங்களா? என்ன சார் சொல்றீங்க? மேடம் என்னதெல்லாம்? நான் கடத்தினேனா? ஆமா இவங்க தான் கடத்துனாங்க. எதுக்கு? எதுக்குன்னு எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ. இல்ல நீங்க தானே இப்ப கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் எதுக்காக கடத்திட்டு போனேன்னு ஒரு ரீசன் ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆதி. சரி அது ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? அதுக்காவது காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் என் அப்பாவை கடத்தி வச்சு என் அப்பாவுக்கு ஷஷ்டியாப்தி பூர்த்தி 60வது கல்யாணம் பண்ணி பாக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு இவங்க ஏன் 60ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? புரியலையே. நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன். எங்களோட கதைய நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. ஆனா இப்ப வேற வழி இல்ல, சொல்லிதான் ஆகணும். சார் இவரோட அப்பா தான் எனக்கும் அப்பா. இன்னும் சொல்ல போனா எனக்கு அப்பா ஆன பிறகுதான் இவருக்கு அப்பா ஆனாரு. என் அம்மா கற்பகம் ஈஸ்வரோட முதல் மனைவி. இது என்னோட அப்பா. நான் தான் உங்க அப்பா. அபிய கை குழந்தைய வச்சிருந்தப்போ நான் பாம்பேக்கு போனேன். லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், பெருசா செய்யணும், பெரிய லெவல்ல வரணும், நிறைய சம்பாதிக்கணும். நோ நோ சான்ஸ், விட மாட்டேன். இது வரைக்கும் நமக்குள்ள இருந்தது தொழில் போட்டி, இனிமேல் ஜன்ம பகை, குடும்ப பகை. அப்பி ஊருக்கு வரும்போது அவ குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் திசைக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிடுவாங்க. அபி, நான் இந்த ஷஷ்டியப்த பூர்த்தி நடக்கிற வரைக்கும் வெளியே என் நண்பர் வீட்டிலேயே தங்கிக்கிறேம்மா. ஏன்பா? அதுதான்மா நல்லது. ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில நேர மண்டபத்துக்கே வந்துடுறேன். இப்ப சொல்லுங்க சார், நான் எதுக்கு ஏன் அப்பாவை கடத்தணும்? இன்ஸ்பெக்டர், கடைசியா கோயில்ல பார்த்து இவங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்க ஏன் கடத்திட கூடாது? மிஸ்டர் ஆதி, நான் தான் அப்பாவை கோயில்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அதுதான் நான் ஒத்துக்கிறேனே. ஆனா இப்ப அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தேவைப்பட்டா அவரே எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. இத நான் நம்பணுமா? நம்ப வேண்டாம் மிஸ்டர் ஆதி. சஷ்டியப்த பூர்த்தி அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மண்டபத்துக்கு வருவாரு. அங்க வந்து அப்பாவை விசாரிப்பாரு. அப்போ ஆதி சொன்ன மாதிரி அவரை நான் கடத்தி இருந்தா என்ன கைது பண்ணி கூட்டிட்டு போட்டோம், எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். ஆனா அவர் வேற மாதிரி சொன்னாருன்னா? நோ, நான் என் அப்பாவை உடனே பார்க்கணும். சாரி மிஸ்டர் ஆதி, அவர் எனக்கும் அப்பாதான். ஆனா நான் நினைச்சாலும் இப்ப அவரை பார்க்க முடியாது. நீ போய் சொல்ற. You're lying. You're lying. மிஸ்டர் You're ஆதி, just lying. அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இந்த விழா நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நானும் மண்டபத்துக்கு வரேன். அங்க உங்க அப்பா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு மற்ற விஷயங்களை முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அது வரைக்கும் இவங்களை உங்க ஆளுங்க தொந்தரவு பண்றதோ ஃபாலோ பண்றதோ கூடாது. இடைப்பட்ட நேரத்தில் நாங்க தேடும் போது உங்க அப்பா கிடைச்சிட்டாருன்னா சொல்லி அனுப்புறோம். இப்ப நீங்க உங்க செக்ரட்டரியை கூட்டிட்டு கிளம்பலாம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். வாகிரி போலாம்.